வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு ரெய்னி சீசன் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லா இடத்துலையும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு நைட்டு நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரியும் குழந்தைங்க நல்லா தூங்குற மாதிரியும் நல்லா வெயிட் போடுற மாதிரியுமான ஒரு சூப்பர் ஹெல்தி டின்னர் ரெசிபி டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெய்னி சீசன் வெயிட் கெய்னிங் டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பச்சை பட்டாணி நைட்டு டின்னருக்கு செய்கிறதுக்காக நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோலை வந்து நீங்கள் எடுத்துருங்க. பச்சை பட்டாணியில் இருக்கிற அந்த மேலே தோலை வந்து லைட்டாக நசுக்குனிங்கனாவே அது ஃபுல்லாகவே வந்துடும். இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு அந்த பச்சை பட்டாணியை வந்து நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பச்சை பட்டாணி அப்படியே போட்டதுனால தோல் இருக்குது, குழந்தைங்க சாப்பிட்ல அப்படின்னு சொன்னீங்க. அதனால் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து வாயில் அந்த தோல் தட்டுப்படாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவி வச்சுருக்கேன். இது கூடவே அரைச்சி எடுத்துருக்கிற பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே இதில் கொஞ்சமாக ஜீரகம் இல்லைன்னா கடுகு ஏதாவது சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற கேரட்டு ரெண்டையுமே சேர்த்து இந்த நெய் கூட நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்து அதையும் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனோட சூட்லேயே கூட நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொஞ்சம் அதிகமாக வைங்க, ஏன்னா நல்லா குழைவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இது கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் பவுடர் பிளேட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும். பச்சை பட்டாணி கேரட்டு ரெண்டுமே நல்லா குழைவாக வெந்து வரட்டும். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேர்த்து இருக்கிற அந்த பச்சை பட்டாணி கேரட்டு ரெண்டுமே வந்து குழைவாக நல்லா சாஃப்டாக குழந்தைங்களுக்கு ஊட்டுற அளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மேஷர் வச்சு மறுபடியும் நல்லா மசிச்சு விட்டுறலாம். ஏன்னா நமக்கு கேரட்டும் மசிஞ்சு வரணும் இல்லையா, அதுக்காக இப்படி நல்லா மசிச்சுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நைட் டின்னராக கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, நிம்மதியாக தூங்குவாங்க. இந்த ரெய்னி சீசன் டின்னர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.